சீனரான திரு வாங் ஷாங்காயிலிருந்து சிங்கப்பூருக்கு விமானத்தில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்தை நினைவு கூர்ந்தார். அவர் தன்னுடைய கேஸ் அடுப்பை வீட்டில் எரிய விட்டுவிட்டு முட்டைகள் இன்னும் வெந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்தார். சீக்கிரம் தடுக்கவில்லை என்றால் தீ விபத்து ஏற்படக்கூடும் என்று கற்பனை செய்தபோது பீதி ஏற்பட்டது. ஒரு கணம் கூட வீணாக்காமல் அவர் கேபின் குழுவினருக்கு அவசர நிலை குறித்து தெரிவித்தார். விமானி இவருடைய வீட்டு முகவரி மற்றும் ஸ்மார்ட் லாக் குறியீட்டை விமான நிறுவனத்தினுடைய வாடிக்கையாளர் சேவை குழுவிற்கு விரைவாக தெரிவித்தார். முதலில் சொத்து மேலாண்மை ஊழியர்கள் இது உண்மையானதுதானா என்று சந்தேகமடைந்தனர். ஆனால் விமான நிறுவனத்திடமிருந்து தெளிவான விளக்கத்திற்கு பிறகு அவர்கள் வாங் அவர்களின் அடுக்குமாடி குடியிருப்பிற்கு விரைந்தனர். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் அடுப்பு இன்னமும் எரிந்து கொண்டிருப்பதைக் கண்டார்கள். ஆனால் அதை அணைத்து சமையலறையை காற்றோட்டம் செய்ய முடிந்தது. முட்டைகள் கருகி போய்விட்டன. ஆனால் வீடு பாதுகாப்பாக இருந்தது. நிம்மதியும் நன்றியும் அடைந்த திரு வாங், என் வீட்டை காப்பாற்றியதற்கு நன்றி நன்றி என்று அனைவருக்கும் பலமுறை நன்றி தெரிவித்தார். விரைவான சிந்தனையும் குழுப்பணியும் ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் கூட பேரழிவை தடுக்க முடியும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு நினைவூட்டுகிறது. ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலனுண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணையில்லையே. இணைந்து செயல்படும் பொழுது எதையும் சாதிக்கலாம் என்பதுதான் பவுல் என்பவரினுடைய அனுபவமும் கூட. எனவேதான் தன்னுடைய மாபெரும் பணியை முன்னோக்கியவர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பலரிடமும் விண்ணப்பம் வைத்தார். நாமும் எந்த பணியையும் தனியே செய்து தோல்வி காண முயற்சிக்காமல் அருகிலுள்ள ஒரு மனதோடு இணையக்கூடிய நபர்களை இணைத்து செயல்படுவோம். வெற்றி காண்போம்.